நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், இடைபடுகிறதான ஒரு நேரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும் வார்த்தைகளை அனுப்பும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகும் வழியோ விசாலம், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் பரலோகத்திற்கு போகிற வழி இருக்கு பாருங்க, அது இடுக்கண். நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கண், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் சிலர். ஆண்டவர் பரலோகத்திற்கு அநேகர் போவார்கள், பாதாளத்துக்கு போகிறவர் சிலர் அப்படின்னு சொல்லாமல், கேட்டுக்கு போகிற வழி அதில் அநேகர் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் போகிறாங்க அப்படின்னு இருக்குது. ஒரு இடத்துல இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இதில் யார் பிரவேசிக்கக்கூடும், நித்திய ஜீவனை யார் பிரவேசிக்கக்கூடும் அப்படின்னு கேட்டபோது இயேசு சொல்கிறாரு, அது மனுஷனால் கூடாதது தான்ட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், மனுஷனால் பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்ட்டார். இந்த கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு போகிறத பற்றி ரொம்ப ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஆளாளுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாங்க. புறஜாதியாரை விட்டுருங்க, அவங்களுக்கு அறியாமையில் சொல்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க. இங்கே கிறிஸ்தவத்தில் பைபிள் கையில் வச்சுருக்கிறவங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க, இயேசு நேராக சொல்கிறார், நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கண், அதன் வழியாக பிரவேசிக்கிறவர் சிலர். இன்னொரு இடத்துல சொல்லும் போது அது மனுஷனால் கூடாதது தான்ட்டார். சொல்லிட்டு சொல்கிறாரு, தேவனால் எல்லாம் கூடும். எவ்வளவோ வழி இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டாங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் ஊழியத்துக்கு காசு கொடுத்தா போகலாம், அப்புறம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் போயிடலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பரலோகத்துக்கு போகிறத பற்றி இஷ்டத்துக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, நரகத்துக்கு போகிறவர்கள், பாதாளத்துக்கு போகிறவர்கள் அநேகர், நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறவர் சிலர். ஏன் சிலர் மாத்திரம் போகிறார்கள்? ஏன் பாதாளத்துக்கு அநேகர் போகிறார்கள்? இந்த சிலருக்கும் அநேகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இவங்ககிட்ட இல்லாத குவாலிட்டி என்ன சிலர்கிட்ட இருக்குது? அநேகர் ஃபாலோ பண்ணுறத சிலர் ஃபாலோ பண்ணுறதில்ல, சிலர் செய்கிறத இந்த அநேகர் செய்கிறதில்ல. அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும், அந்த சிலரில் தான் நீங்களும் நானும் இருக்கணும். ஒரு முறை இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும்போது ஒரு ஊழியக்காரருக்கு கோபம் வந்துருச்சு. அதென்ன, கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு சொல்கிறீங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டாமா அண்ணார். எல்லாரும் போகணுங்கிறது தான் ஆசை, அப்படி தான் பைபிள் சொல்லுது, அதுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுதே, கேட்டுக்கு போகிற வழியில் தான் நிறைய பேர் போகிறாங்கன்னு சொல்லி. அப்படியானால் நாம் அந்த சிலரில் தான் இருக்கணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த சிலரில் நம்மளும் இருக்கணும், அவ்வளோதான். இப்போது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற சிலரில் யார் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத, அந்த சிலர் எப்படி இருந்தாங்கன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நோவா காலத்தில் ஏறக்குறைய எத்தனை கோடி பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 10 தலைமுறை, எத்தனை கோடி பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, இல்லை எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் மாத்திரம் அதில் பிரவேசித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த 8 பேரை தவிர அத்தனை பேருமே அழிக்கப்பட்டாங்க, எல்லாருமே போயாச்சு. இதுதான் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லும் போது அவர் சொன்னார், அதென்ன 8 பேர் தான் போவாங்கன்னு சொல்கிறீங்களான்னாரு. நான் 8 பேர் தான் போவாங்கன்னு சொல்லலை, பைபிள் அப்படி சொல்லுது. சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள், மிச்சம் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். இந்த காக்கப்பட்டவங்களுக்கும் அழிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு அந்த வசனமே சொல்லுது. 1 பேதுரு 3:20 சொல்லுது. திருப்பி வாசிங்க பார்ப்போம். தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார்.
ஏறக்குறைய நோவா 100-120 வருஷம் பிழையை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த 120 வருஷம் பிழையை மட்டும் ஆயத்தம் பண்ணலை. அதே பேதுருவின் புத்தகம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லுது. அப்போ நோவா ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் ஆயத்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிழையும் ஆயத்தம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பிரசங்கம் 100 வருஷம் சொன்னபோது கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஜலப்பிரளயம் வராமல் அழிக்காமல் நோவா ஒரு பக்கம் பிழையை ஆயத்தம் பண்ணிட்டோம், இந்த ஜனங்கள்லாம் கீழ்ப்படிவாங்களான்னு பார்த்தபோது வசனம் தெளிவாக சொல்லுது, கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். ஆவியின் கனியோ நீடிய பொறுமை. ஆவியானவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அன்னைக்கு நோவாக்கு ஆயத்தம் பண்ண காட்கள் 100-120 வருஷம். ஆனால் இன்னைக்கு 2000 வருஷமாக தேவன் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனால் கீழ்ப்படியாமை, தேவன் பேழைக்குள்ள வர சொல்லி அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி சில அடையாளங்களையும் சொல்லுகிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெறும் போது இவர்கள் கீழ்ப்படியாமல் போனவர்கள். எதுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள்? நோவாவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள். என்ன சுவிசேஷம்? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஒரு ஜலப்பிரளயம் வரப்போது, ஒரு அழிவு வரப்போது, பேழைக்குள்ள வந்துருங்க, என் கூட சேர்ந்து இந்த பேழையை கட்டுங்க, நாமெல்லாம் சேர்ந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காது, அப்படிலாம் வராது என்று சொல்லி தேவனுடைய பொறுமையை இவர்கள் போக்கடித்தவர்கள். இன்னைக்கு அப்படிதான் சபை இருக்குது. இது நான் சபையை குறித்து மாத்திரம் பேசுகிறேன். உலகமும் அப்படித்தான் இருக்கு, சபையும் அப்படித்தான் இருக்கு. தேவன் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். என்ன சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு ஏற மாட்டேங்குது, அதெல்லாம் நடக்காது, அப்படிலாம் ஆகாது, இதெல்லாம் கடைசி காலம் கிடையாது, கடைசி காலம் சொல்லி ஏமாத்துறாங்க. எப்படி? தேவன் பொறுமையோட காத்திருக்கிற காலத்தை இவர்கள் அதை போக்கடிக்கிற கூட்டம். கடைசி காலத்தில் பரியாசக்காரர் என்ன சொல்லுவாங்களா, அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? இன்னைக்கு அப்படிதான் கூட்டம் இருக்குது. இது ஆயத்தம் பண்ணுறதுக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கான காலம், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவனை சந்திப்பதற்கான காலம். இது தோட்டங்களையும் துறவுகளையும் தோப்புகளையும் ஒளிவ தோப்புகளையும் வாங்குகிற காலம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது, தேவன் வருகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு நிர்விசானம். அப்படிலாம் நடக்காதுங்க. கையில் பைபிள் வச்சிருக்கிறவங்க தான், கையில் பைபிள் வச்சிருக்கிறவங்க தான் சொன்னாலும் வரமாட்டேங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா தெரியுமா? வெறும் கீழ்ப்படியாதவங்க மாத்திரம் அல்ல. நம்ம அடிக்கடி அந்த வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24:38 வாசிங்கள். எப்படி எனில், உணராது இருந்தார்கள். உணர்வில்லாத இருதயம். இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? உணர்வில்லாத இருதயம். தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது, ஆண்டவர் சொல்லும் போது அந்த இருதயத்துக்குள்ள எதுவுமே கேட்காது, எவ்வளவு சொன்னாலும் ஏறாது, திருப்பி திருப்பி அதே தான் செய்யும், அதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு சுயநீதி வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு வசனத்தை கையில் எடுத்துக்கிட்டு, தேவன் நீடிய பொறுமை உள்ளவர், தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், அவருடைய செட்டைகளின் மறைவிலே நாம் இருக்கிறோம். உண்மை, நாம் இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், அதனால ஜலப்பிரளயம் வராதுன்னு அர்த்தமா? பேழைக்குள்ளே பிரவேசித்தால் பேழைக்குள்ளே இருக்கும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பேழைக்கு வெளியே அழிவு இருக்குதே, ஜலப்பிரளயம் வருதே, நீ பேழைக்குள்ள வந்துருன்னு சொன்னா, இல்லை கர்த்தர் காக்கிறவர், நான் வெளியே இருக்கிற, என்னை இங்கேயும் காப்பார்ன்றது தான் நிர்விசானம். இதுதான் உணர்வில்லாத இருதயம், இதுதான் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் எதுக்கு முன்னாடியோ ஒரு கிரியையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஏதோ ஒன்று அவர் எதிர்பார்க்கிறார். உதாரணமா, தலைப்பிள்ளை சாக போது, தலைப்பிள்ளை சங்காரம் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ளே போய் வாசலில் ஆட்டுக்குடி ரத்தம் பூசுங்கன்னாரு. இது ஒரு கிரியை. இந்த கிரியை இருந்து விசுவாசம் இருந்தால் தான் உங்களுக்கு ஜீவன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த கிரியை நடப்பிக்காம, அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவருங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு. என் வீட்டு வாசலில் நான் ஆட்டுக்குடி ரத்தம் பூச மாட்டேன்னா சங்காரத்தூதன் உள்ளே வருவான். ஆண்டவர் ஒன்று சொல்றார், எலியா நீ போய் கேரித்தாற்றங்கரையில் உட்காந்துக்கோப்பா, அங்கே உனக்கு காகங்களை கட்டளை இட்டேன். ஆண்டவர் தான் காகங்களை கட்டளை இடுகிறாரே,
கேரி தாண்டற கரைக்கு வர காக்கா அப்படியே பறந்து பெயர் சபாவுக்கு வராதா? நான் பெயர் சபா வனாந்தரத்திலேயே உட்காந்துக்கிறேன், வராது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் வர முடியும். வருகை வரப்போது, அழிவு வரப்போது, அதுக்கு நடுவில் நம்மளை ஆண்டவர் பாதுகாக்க போறார் என்ன உண்மைதான். அதற்கு சில கிரியைகளை கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நோவாவும் குடும்பமும் பாதுகாக்கப்படணும். நோவா கீழ்ப்படிந்து அவன் பேழையை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பம் தானே காப்பாற்ற போறீங்க, எங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு மலைக்கு உச்சியில் வச்சிருங்களேன் அப்படின்னு அவன் சொல்லலை. அவங்க 5 பேர் 8 பேருக்காக வசனம் சொல்லுது 300 முழ நீளத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ணுறான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து உட்கார்ற மாதிரி. நம்மளா தான் என்ன கேட்போம், எங்கள் 8 பேருக்கு எதுக்கு ஆண்டவரை இவ்வளோ பெருசு? ஏதோ ஒரு டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு ரூம் போதாதா? ஏதோ ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் போதாதா? இவ்வளோ பெருசு எங்களுக்கு தேவையா? ஆண்டவர் சொல்ற இல்லை நோவா, இதை ரெடி பண்ணு. அதுதான் கீழ்ப்படிதல். கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கும் பொழுது, இன்னைக்கும் அதே நீடிய பொறுமையோடு தான் காத்திருக்கிறார். கர்த்தர் உங்ககிட்ட சில காரியங்களை சொல்றார், சில காரியங்களை விட சொல்றார், சில காரியங்களை செய்ய சொல்றாரு, சில காரியங்களை மாற்ற சொல்றாரு. முடியுதா? செய்ய முடியுதா? ஒரு ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா 1008 கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கறது தப்பு இல்லை, வராமல் இருக்கிறதுக்கு கேள்வி. சில காரியங்களை விட்டு ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா இதையும் விட முடியாது, ஆசீர்வாதமும் வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் கிடைக்குமா? அதுக்கேற்ற மாதிரி ஊழியக்காரன் கிடைப்பானா? அதுக்கேற்ற மாதிரி சபை கிடைக்குமா? அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட தலையை கொடுத்து அவர் கொடுக்குற தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கிட்டு அவர் சொல்லிட்டார். இன்னைக்கு உலகம் இவ்வளோ பெரிய முடிவுக்கு நேராக வந்திருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ உங்கள் ஜப குறிப்பு என்னவா இருக்குது? இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? எல்லாம் பாருங்க உலக பிரகாரமாக தான் இருக்கு. இது வரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா? இதுக்கப்புறம் போஷிக்க மாட்டாரா? அவர் செய்வார். ஏற்ற காலம் வரும்போது என்னென்ன தரணுமோ எல்லாம் தருவார். குழந்தையா இருக்கும் போது சின்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்த ஆண்டவர் நம்ம பெரியவங்களாகும் போது பெரிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நான் உனக்கு சின்ன வயசுலேயே குழந்தை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன், அதையே நீ தைச்சி போட்டுக்க, பெருசாக்கி போட்டுக்கன்னு சொல்லலையே. அதினத்தின் காலத்தில் அதை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் கீழ்ப்படியாமை, அவிசுவாசம் இன்னைக்கு அதுதான் போயிட்டு இருக்குது. அதனால தான் சிலர் அதுக்குள்ளே போனாங்க. அநேகர் கீழ்ப்படியாதவர்களை போன ஆவிகள். இன்னைக்கு கர்த்தர் வரும்போது அதான், ஒரு சபைக்கு 8 பேர் போவாங்களா? ஒரு குடும்பத்தில் 8 பேர் போவாங்களா? எதிர்பார்க்க முடியுமா? அந்த கீழ்ப்படிதல் இருக்குதா? நோவாவும் அவன் குடும்பத்திற்கு இருந்த கீழ்ப்படிதல், மிருகங்களுக்கு, காட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், நாட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், சுத்தமான மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், சுத்தமில்லாத மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், இவைகளுக்கெல்லாம் இருந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்ற நமக்கு இல்லை. அவைகளெல்லாம் கீழ்ப்படிந்து பேழைக்கு உட்பட்டன இருக்குது. எங்கேயோ இருக்கிற மிருகம்லாம் ஜோடா புறப்பட்டு வந்து பேழைக்கு உட்பட்டன. எந்த மிருகம்? நன்மை இல்லாத மிருகம், சுத்தம் இல்லாத மிருகம். அந்த மிருகம் கூட ஆண்டவர் பேச்சை கேட்டு உள்ள வந்துருச்சா? ஆனா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க, ஞானசானம் எடுத்தேன்னு சொல்றவங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றவங்க, ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு கஷ்டம். சாதகமா இருந்தா கீழ்ப்படியறது, சாதகம் இல்லாட்டி யோசிக்கிறது, அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை வச்சுக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க இஷ்டப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னா முடியாது. பைபிள் அப்படி சொல்லலை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அது கொஞ்சம் இடுக்கம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுடைய ஆசை பரலோகத்துக்கு இருக்கணும்னு சொன்னால் பூமி மேலே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்? 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. நீங்கள் தேவனுக்கு வேலை செய்யுங்க, இதுக்கு தேவையானதை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு பரலோகத்தையே ரெடி பண்ணி கொடுத்த ஆண்டவருக்கு, பரலோகத்தில் ஒரு நகரம் கட்டுற ஆண்டவருக்கு, பரலோகத்தில் வாசஸ்தலம் கட்டுகிற ஆண்டவருக்கு பூமியில் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் பார்க்காத, போக முடியாத, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இடத்துல உங்களுக்குன்னு பார்த்து ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். வாசஸ்தலம் செய்கிறார். அப்படி செய்கிற தேவன் நீங்கள் கொஞ்ச காலம் இருக்க போகிற இந்த பூமியில் எதுவும் செய்ய மாட்டாரா? தேவையானதை கொடுக்க மாட்டாரா? என்னமோ தேவனுக்கு அறிவில்லாத மாதிரி, அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி,
இவங்க தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கறது. ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க. ஏன் அவருக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். உங்களை நாங்கள் என்ன சொல்கிறோம்? கீழ்ப்படிங்கன்றார் ஆண்டவர். இந்தந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, இந்தந்த காரியங்களை விட்டு விலகுங்க. அதை எழுதி வச்சிருக்கிறீங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்கள்னு போர்டு போட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் அதை மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுவீங்க? போர்டு போட்டதோட சரி. மாறுபாடான சந்ததி இல்லைங்க, அவர் மாறுபாடான சந்ததியாக இருந்தாலும் அவர் கூட இருந்தால் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஒரு நாள் உன்னை ஒழிச்சு கட்டிடுவான், நீ அவன் கூட இருக்காத. கேட்கறது கிடையாது, ஒரு கூட்டம் கேட்காது, பட்டாதான் திருந்துவேன்றது. ஆண்டவர் அப்படி செய்யறது இல்லை. ஆண்டவர் முன்னாடியே திருத்த விரும்புகிறார், நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். அதே மாதிரி தான் தேவன் சொல்லும் போது நீங்கள் பேழைக்குள்ளே வந்துட்டால் நல்லது, அந்த சிலராகிய 8 பேருக்குள்ளே நீங்கள் இருந்துட்டால் நல்லது. நிறைய இன்னொரு குரூப் இருக்கு, இன்னொன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க என்னமோ இவங்க தான் புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாதா, இவங்களுக்கு தெரியாதா? கவனிங்க, பிரதான ஆசாரியனாகிய ஏலிக்கு தெரியாதது சாமுவேலுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. புரியுதா? அதுவரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ள இருந்த ஆசாரியர்களுக்கு தெரியாதது இயேசுவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவன் என்ன சொன்னா, 33 வயசு உள்ள ஒரு வாலிபன், இவர் வந்து நமக்கு போதிக்கிறார் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாதது எல்லாமே யாருக்கு தெரியலாம்? உங்களை விட சின்ன வயசு உள்ளவங்களுக்கு தெரியலாம். நீங்கள் ஒரு சத்தியத்தில் தவறாக போயிட்டு இருக்கலாம், அதை திருத்தக்கூடிய ஆள் சின்ன வயசு ஆளாக கூட இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன், அநேகர் எதுக்கு பின்னாடி போகிறாங்க? இந்த கீழ்ப்படியாமை கூட்டத்துக்கு பின்னாடி போகிறாங்க. ஏன்னா இதுதான் ஃபார்முலான்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. இத்தனை ஆண்டு காலமாக இதுதான் ஃபார்முலா போல, இப்படி தான் கேட்டால் சொல்கிறது. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் இருக்கிறார், அவருக்கு தெரியாதா? தெரியாது. ஏன் அவங்களுக்கு பார்த்து வளர்ந்தவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க, சத்தியத்துக்குள்ளே வராமல் அப்படி போயிட்டாங்க. எதுக்கு ஜோம் பண்ணணும், எதுக்கு ஜோம் பண்ணக்கூடாது தெரியாது. ஒரு கூட்டமே உட்காந்து ஜோம் பண்ணும், இந்தியாவுக்கு அவரை கொடுங்க இவரை கொடுங்க, உட்காந்து ஒரு கூட்டமே ஜோம் பண்ணும். எதுக்கு ஜோம் பண்ணுறீங்க? தேசத்தின் சேமத்துக்கு ஜோம் பண்ணுங்க, தேசத்துக்கு சேமத்துக்கு ஜோம் பண்ணுங்க. மழை தேவை, இப்போ ஜோம் பண்ணீங்க, மழை தேவை, நல்லது. நல்ல விளைச்சல் வேணும், நல்லது. இதை விட்டு அவர் ராஜாவாக இருக்கணும், இவர் ராஜாவாக இருக்கணும், எதுக்கு ஜோம் பண்ணுறீங்க? தேவன் ராஜாவாக இருக்கணும், ஜோம் பண்ணுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதுதான் சரியான ஜெபம். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் அது ஜெபம் பண்ணோடனே இவங்களுக்கும் அது என்னங்க, அவங்க பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாதா, அதானே கரெக்டாக இருக்கும். இல்லை, அது கரெக்டாக இருக்காது. இஸ்ரவேலுக்கு யார் ராஜாவாக வரணும்னு எலியா ஜெபம் பண்ணவே இல்லை, எலிசா ஜெபம் பண்ணல, இருக்கிற ராஜா ரட்சிக்கப்படணும் தான் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் தப்பான ஜெப குறிப்பு, தப்பான காரியத்துக்கு பின்னாடி போகுது. யோசித்து பாருங்க, ஆண்டவர் பணம் கொடுக்குறாரு, லேண்டு கொடுக்குறாரு, வாங்க ஜோம் பண்ணலான்னா அப்படியே ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும், ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும். உங்களுக்கு ஆண்டவர் வீடு கொடுக்க போறார், யார் யாருக்கெல்லாம் வீடு வேணும், யார் யாருக்கெல்லாம் லேண்டு வேணும், ஏஞ்சி நில்லுங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஏந்திரிக்கும். அதுவே இப்படி சொல்லி பாருங்க, நித்திய ஜீவன் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தால கர்த்தர் நிரப்ப போகிறார். இது முதல் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தில் நிரப்பார். எத்தனை பேர் ஏந்திருப்பீங்க? ஜபிக்கிறவர் மட்டும்தான் நிற்பார். ஏன்னா இது ஒரு இடுக்கனான வாசல், கொஞ்சம் தான் போகும், ஒரு 4 பேர், ஒரு 3 பேர். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போகும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது விசாலமான பாதை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்பவும் திருப்பி சொல்றேன், அப்போ பூமியில் ஒன்றும் கிடையாதா? உண்டு, எல்லாம் உண்டு. இப்போ நான் இங்கே வரேன், இங்கே நான் வரேன், இப்போ அவரை கேளுங்க, அவர்கிட்ட எந்த இடத்துல மீட்டிங் எப்படி நடத்த போகிறீங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, எங்கே தங்க வைக்க போகிறீங்க, அப்புறம் என்ன சாப்பாடு கொடுப்பீங்க, அப்புறம் என்ன கட்டில் வச்சுருக்கிறீங்க, தலகாணி எப்படி இருக்குது, பெட்ஷீட் எப்படி இருக்குன்னு கேட்டோமா கேளுங்க. ஏதாவது கேட்டோமான்னு கேளுங்க. வந்தோம், அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 3 நாள் வரக்கூடிய எனக்கே கரெக்டாக ரெடி பண்ணி வைக்கணும்னு இவங்களுக்கே தோணுதே, நித்தியமாக பரலோகத்துக்கு போகிற எனக்கு என்ன பண்ணி வைக்கணுங்கிறத பரலோகத்துக்கு எவ்வளவு தெரியணும்? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எப்படி தெரியும்? அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு நீங்கள் இப்போ எப்படி இருக்கும்? நான் வரும்போது இவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் என்ட்ரு ஆகும் போது 4 பேர் 4 பக்கத்துலேருந்து ஐயா வரார் ஐயா வராருன்னு சொல்லணும். ஒரு 4 பேர் ரெடி பண்ணுங்க. நான் ஏஞ்சி நின்ன உடனே அப்படியே
ஒரு 10 பேர் எழுந்திரிச்சு ஐயா சோத்ரையா அப்படி சொல்லணும். இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏற்பாடு கூட பண்ணிடுவார். நான் என்ன சொல்லுவார் தெரியுமா? போகிற வரவங்கிட்டலாம் சொல்லுவார், தெரியாமல் மீட்டிங் நடந்துட்டேன் அவனை வச்சு. அவன் என்னய்யா ரட்சிக்கப்படுறதுக்கு 10 பேரை கூட்டு வர சொல்கிறான், கூட்டு வந்து 10 பேரை ஒப்பு கொடுக்க வைக்கிறான். என்னையா இவனை தெரியாமல் கூப்பிட்டையா, ஆனால் செஞ்சிருவார். அப்படித்தான் தேவனும் செஞ்சிடுறாரு. செஞ்சுட்டு சொல்கிறாரு, தெரியாமல் இதை ரட்சித்துட்டோம் போல, இது எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதுதான் கேட்குதுன்னா அதை கேட்க வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேற நிற்கிது, அதுங்க வேற கேளு கேளுங்குது, இதுவும் கேட்குது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த கூட்டம் போகாது. எந்த கூட்டம் போகும் தெரியுமா? ஜலப்பிரளயம் வரப்போது, நான் பேழையை கட்டணும், எப்போ வரும் தெரியாது, எவ்வளவு சீக்கிரம் நான் கட்டுறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் பாதுகாப்பான இடத்துக்கு போவேன். அவனுடைய தரிசனம் முழுக்க முழுக்க பேழைக்குள் மாத்திரம் இருந்தது. அந்த சிலராகிய 8 பேர் மாத்திரம்தான் பிரவேசிப்பார்கள். ரெண்டாவது, கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர், ரட்சிக்கப்படுகிறவர்களோ நித்திய ஜீவனுக்குள்ள சுதந்திரிக்கிறவர்களோ சிலர். யார் அந்த சிலர்? வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17:34. இப்போ அவளை எவ்வளோ பேர் பற்றி கொண்டார்கள்? அந்த 34ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சிலராகிய சிலர் அவனை பற்றி கொண்டு. ஆனால் எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுமா? வாசிங்க 21வது வசனத்தை வாசிங்க. அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நல்லா கவனிங்க, எவ்வளோ பேர் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் தங்குகிற அந்நியரும், அதாவது அந்த சிட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டான். அந்த சிட்டியில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டான். கூட அந்த சிட்டியை சாராமல் கிராஸ் பண்ணுவான்ல டிராவலர், வழிபோக்கன், அடுத்த ஊருக்கு போகிறவன், அன்றைக்கி நைட் அங்கே தங்கியிருப்பான்ல, அவனும் வந்துட்டான். அங்கே தங்குகிற யாவரும். அப்போனா எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் பாருங்க. சரி, ஒருவேளை அந்த சிட்டியில் ஒரு 1000 பேர்னே வச்சுக்கோங்க. ஏன்னா பைபிளில் வந்து 1000களில் சிறியதுன்னு இருக்குது. ஒரு 1000 வச்சுக்கோங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற 1000 பேரும் அங்கே தங்குகிற ஒரு 50-100 பேர்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ரொம்ப சீப்பான கணக்கு. பட்டணம்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேர் இருக்கிறதான ஒரு கூட்டத்தில் எத்தனை பேர் அவனை பற்றி கொண்டார்கள்? சிலர் மாத்திரம் அவனை பற்றி கொண்டு. பேசுகிறது பவுல், அதான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. பேசுகிறது பவுல். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுல் பேசினாலும் கூட சிலர் தான் அவனை பற்றி கொண்டார்கள். நாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? பவுலின் உபதேசம் அப்படி இருக்கு, பவுலின் உபதேசம் இப்படி இருக்கு. உண்மை, அவனை மாதிரி டெப்த்தாக எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னு பேதுருவே சொல்லிட்டார். அவ்வளவு ஒரு பைபிள், அவன் எழுதுனதெல்லாம் பைபிள் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் பேசுறார். அவன் எப்படின்னா கிறிஸ்துவுக்கு அடுத்தாமா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்பனா இந்த பூமியில வந்ததுல கிரைஸ்டுக்கு அப்புறம் டாப் மோஸ்ட் நம்பர் 1 ஊழியக்காரனா யார் தான்? பவுல் தான் புதிய ஏற்பாட்டில். அப்பேற்பட்ட பவுல் பேசுறாரு. வசனம் சொல்லுது, சிலர் மாத்திரம் பற்றி கொண்டார்கள். சிலர் மாத்திரம். அப்ப அந்த சிலர் மாத்திரம் பற்றி கொள்வதற்கு என்ன காரணம்? அவ்வளோ பேர் கேட்டாங்களே, அவ்வளோ ஜனங்கள் கேட்டாங்களே, அந்த ஜனங்கள்லாம் ஏன் கேட்கல? அந்த ஜனங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை போகல? ஒரு சிலருக்கு மாத்திரம் பவுல் பேசுறது ஏன் போச்சு அப்படின்னா, அந்த 21வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 21 திருப்பி வாசிங்க. அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்பதிலுமே ஒழிய. இவன் யார் தெரியுமா? புதுசு புதுசா கேட்கணும்னு நினைக்கிறவன். நவமான காரியங்களை நல்லா கேட்பான், சூப்பரா கேட்பான். ஆனா எதுக்கு கேட்பான் தெரியுமா? பொழுதுபோக்குறதுக்கு கேட்பான், உட்காந்து என்டர்டெய்னிங். இன்னைக்கு ஒரு கூட்டம் இல்ல, பெரிய கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருக்குது. இதுக்கு சபை என்பது என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். இங்க வந்து பொழுதுபோக்கிட்டு போவோம். அதுவும் செய்திக்கு மார்க் போடும். இது கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு இது கொஞ்சம் சரியில்லை, அவர் கொஞ்சம் நல்லா பேசுறாரு, இவர் கொஞ்சம் நல்லா பாடுறாரு, அவர் பாட்டில் கொஞ்சம் பிசுறு தட்டுது,
அவர் அவருடைய குரலில் கொஞ்சம் கரகரா இருக்குது. உட்காந்து கேட்குற இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே திறமசாலி. இது வர்றதே எதுக்கு வருது தெரியுமா? பொழுதுபோக்குறதுக்கு. இது கடமை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டாங்க. என்ன வளர்த்துட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போயிடணும். அது ரொட்டீன் ஒர்க்கு. திங்கக்கிழமையானா வேலைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போகணும். வேலைக்கு எதுக்கு போகணும்? சம்பாதிக்கிறதுக்கு போகணும். சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்? நல்லது கெட்டதுக்கு போகணும். சர்ச்சு எதுக்கு வச்சிருக்கிறாங்க? நல்லது கெட்டதுக்கு. ஒரு கல்யாணம்னு வந்தால் சர்ச்சு வேணாமா? ஒரு கல்லறைன்னு வந்தால் சர்ச்சு வேணாமா? கல்லறைக்கு எங்கே போகிறது? அப்போ இது எதுக்கு சர்ச் வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரும்? நல்லது கெட்டதுக்கு. ஆனால் சபைக்கு அப்புறம் எதுக்கு வராங்க? சபைக்கு போனால் தாங்க நாளைக்கு பின்னைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பிள்ளைகளுக்கு, இல்லைன்னா கல்லறையில் இடம் கொடுப்பாங்க. அப்போ நீ சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வரல. மாசம் மாசம் சந்தா கட்டிட்டு நான் அட்டண்டன்ஸ் போட வரீங்க. நான் வந்துட்டேன், நான் இருக்கிறேன். அதில் வேற ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் உட்கார்ற இடத்துல உட்காராட்டி பாஸ்டர் என்னை தேடுவார். அதில் ஒரு பெருமை. அது அது அதோட அர்த்தம் என்னன்னா, அது அந்த இடத்துல உட்காந்து அட்டண்டன்ஸ் போடுது. ஐயா உள்ளேன், ஐயா ஐயா நான் வந்துட்டேங்க. உட்கார்ந்த உடனே அப்படியே பார்க்கறது. ஒரு சிலர்லாம் செய்தி அந்த நாங்கள் ஒரு பீரியடில் செய்தி முடிச்சுட்டு வரும்போது, சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது கேட்பாங்க, இன்னைக்கு என்ன பேசினாரு, என்ன செய்தி கொடுத்தாங்க, எழுதுனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. என்னப்பா பேசினாரு? என்னமோ பேசினாரு. எப்படா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? எதை பற்றி பேசினாரு? என்னமோ நடுவில் சகையை பற்றி சொன்னார். நடுவில் சகையை பற்றி சொன்னார். அப்படி இல்லை, அதையும் தாண்டி என்ன ஞாபகம் இருக்குது? பாஸ்டர் ஒரு செம்ம ஜோக் சொன்னார் தெரியுமா? ஐயோ சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணா போச்சு. இவன் காமெடி சேனல் பார்க்குறவன். சர்ச்சுக்கு எதுக்கு வரான்? பொழுதுபோக்க. உட்காந்து வெட்டி சபைக்குள்ள உட்காந்து பொழுத போக்குறது. 1.5 மணி நேரம் எப்படி போக்குறதுன்னு தெரியாது. அதை பாருங்க, இந்த பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி உட்காரும், இப்படி ஆடும், இப்படி பார்க்கும், இப்படி பக்கத்தில் பார்க்கும், அப்புறம் இப்படி ஃபோனை எடுக்கும், அப்புறம் பாக்கெட்டில் வைக்கும். அவனுக்கு அந்த 3/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நரகத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் சர்ச்சில் உட்காந்துருக்கிறது. ஏன்னா இவனுக்கு பொழுதுபோக்குறவன் இவன். அப்படியே சபைக்குள்ள உட்காந்துட்டு. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் சபையில் வசனத்தை பற்றி கொள்ளுகிற கூட்டம். ஒரு சிலர் தான் உட்காந்துருக்கு. அவன் பாருங்க, இந்த கேட்கிறவனையும் கேட்காதவனையும் நல்லா கண்டுபிடிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? அந்த சர்ச்சு பாஸ்டர் இருக்கார்ல, அந்த சர்ச்சு பாஸ்டர், பொதுவாக அந்த சர்ச்சு பாஸ்டருக்கு அவர் சபையில் யார் செய்தி கேட்க மாட்டாங்கன்றது ஓரளவுக்கு தெரியும், பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா இவர் பேசுறதுல அவன் பழக்கப்பட்டுட்டான், அவன் உட்காந்து பார்க்கறதுல இவர் பழக்கப்பட்டார். புரியுதுங்களா? அவன் உட்காந்து பார்க்குற தோரணையிலே இவர் என்ன ஆயிட்டாரு? பழக்கப்பட்டாரு. அவன் கொஞ்சம் சாஞ்சி உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, பிரதருக்கு உடம்பு முடியல போல. முடிஞ்ச உடனே கேட்பாரு, என்ன பிரதர் உடம்பு முடியலையா? ஒரு மாதிரி டல்லாக இருந்தீங்களே சார். உங்கள் பிரசங்கத்தை அவன் கேட்கல சார், உங்கள் பிரசங்கம் அவன் மண்டையில் ஏறல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைசா நகர சாஞ்ச கோபுரம் மாதிரி சாஞ்சிட்டான். என்னடா பண்ணி தொலைக்கிறது, வேற வழி இல்லாமல். அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியாது, இவனுக்கும் முடியாது. உட்காந்து ஒரு கூட்டம் அந்த அந்த ஸ்தல போதகருக்கு அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறேன். ஆனால் இந்த புதுசாக ஒரு ஆள் அன்றைக்கி பிரசங்கம் பண்ண வராரு பாருங்க, அந்த ஆளுக்கு அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். அந்த ஊழியக்காரர், அது பாஸ்டரோ எவாஞ்சலிஸ்டோ, அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உட்காந்து இந்த செய்தி கொடுக்கும் போதே எதுக்குள்ளே போகுது எதுக்குள்ளே போகலன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்குள்ள செய்தி போதா இல்லையா நல்லா தெரியும். இந்த ஐயா இருக்கிறாரு, ஆராதனை நடத்துகிறாரு. ஆராதனை நடத்தும் போது சில இடத்துல ஆராதனை அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும், ஜனங்க சேர்ந்து போகும். அவருக்கு என்ன இருக்காது? கஷ்டமே இருக்காது, ஆவியில் இணைஞ்சு பண்ண முடியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தி கதறி அப்பான்னு கூப்பிடுங்க, எல்லாம் அப்பான்னு ஏன் உங்கள் அப்பா உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட தெரியாது? அவரு கூப்பிடுங்க கூப்பிடுங்க சொல்லி அவருக்கு தொண்டை வத்தி போய் வேர்த்து விறுவிறுத்து 2 பாட்டில் தண்ணி குடித்தாலும் இங்கே ஆகாது. அவன் அப்படியே உட்காந்துருப்பான். அப்புறம் கடைசியாக வேற வழி இல்லாமல் எங்ககிட்ட 2 பாட்டு இருக்குது, அந்த பாட்டை வேற கொண்டாடுவோம்.
எல்லாம் எழுந்திருச்சு ஒரு பாடலை பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமைன்னு வீட்டை அதிகரித்து கத்த வச்சு குதிக்க வச்சு ஆவியின் வல்லமை. ஏன்னா வேற வழியே இல்லை. இப்போ உங்களை அப்படி பண்ண வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிய. ஆமாம், அப்படித்தான் இருக்கிய. சபைக்குள்ளே வந்து உட்காந்துருக்குது. எப்படி உட்காந்துருக்கிய யோசிச்சு பாருங்க. பார்லிமெண்ட்டில் கூட பக்காவாக உட்காந்துருக்கா, நீங்கள் அதை விட மோசமாக உட்காந்துருக்கிய. பார்லிமெண்ட்டில் நம்மால் போகிறானேங்கன்னு தமிழ்நாட்டிலேருந்து பாதி எம்பிக்கு ஹிந்தி தெரியாது. மொத்த எம்பி அங்கே ஹிந்தியில் பேசுவாங்க. அவன் எப்படி உட்காந்துருப்பாரு? பாவம் போல பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. முஜே ஆப்கா சஜே அப்படின்னு என்னமோ சொல்கிறார் போல அப்படின்னு. அப்புறம் ஒரு மைக் ஒன்று மாட்டியிருப்பாங்க, அதில் டிரான்ஸ்லேஷன் ஆகும். அவர் சொல்லி முடித்த பிறகு தான் இது டிரான்ஸ்லேஷன் ஆகும். அதனால் அவர் வேற ஒன்றுக்கு போயிடுவார். அவருக்கு முந்தின இது இங்கே தான் வரும். இவங்களும் போட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில எம்பிங்க மட்டும்தான் அந்த மொழியும் தெரியும், இந்த மொழியும் தெரியும். அவங்க உட்காந்து அதை என்ன செய்வாங்க, அப்படியே கவனிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. இந்த வசனம் எனக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வந்தீங்க? போகாட்டி பாஸ்டர் அடுத்த வாரம் கேட்பார், இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுவார். என்ன உங்களை போன வாரம் ஆளையே காணோம், அதனால் பேசாமல் போய் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வந்துட்டோம்னா. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான், இந்த காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடிக்காட்டி என்னவோ மாதிரி இருக்கும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்னமோ காலையில் காப்பியே குடிக்கலைங்க, ஒரு மாதிரி மண்டை வெடிக்குதுமா. அந்த மாதிரி அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா சர்ச்சில் போய் உட்காந்துருந்தோம். அது எதுக்கு உட்காரோன்னெலாம் தெரியாது. அது அவர் சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போல, ஒரு என்னமோ மாதிரி இருக்கு. அது என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு அது ரொட்டீன் வேலையாயிருச்சு. அவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபை பொழுதுபோக்குகிற இடம் இல்லை. இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இங்கே உட்காந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் இல்லை. நவமான காரியங்களை கேட்பது, நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், இங்கே பேச மாட்டோம். தேவன் என்ன பேசுறார் என்று கேட்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கே தேவன் என்ன பேசுறாருன்னு கேட்க தான் வந்தீங்களே ஒழிய, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பேச நாங்க இங்க ஆள் இல்லை. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வரும்போதே ஜெபிச்சுட்டு வரீங்க, ஆண்டவரே இன்னைக்கு எப்படியாவது எங்கிட்ட பேசணும். இங்க வேற தீர்க்கதரிசி வந்துடுறார். அவர் வேற என்ன சொல்லிடுறார், இங்கே ஒரு சகோதரி உண்டு, நீங்கள் நெடுநாளாய் நினைத்திருக்கிற காரியம் இந்த வாரத்தில் நடக்கும். அது ரொம்ப நாளா என்ன நினைக்குது, மாமியார் போகணும்னு நினைக்குது. அது என்ன நினச்சிட்டு வருது, ரொம்ப நாளாக மாமியார் வீட்டுக்குள்ளேயே இருக்குதே, அது போனால் நல்லா இருக்குமே. இப்போ இவர் இப்படி சொல்லிட்டாரு, போகும்போது சோத்திரத்தோட போகுது, இந்த வாரம் மாமியார் க்ளோஸ், தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அந்த மாமியார் தப்பிச்சிடுது. அடுத்த வாரம் வந்து என்ன சாட்சி சொல்லுது, கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தும் அநேக காரியங்கள் நடைபெறாதபடினாலே. ஏங்க, சர்ச்ன்றது என்ன இடம்? நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் அல்ல. உங்களுடைய இருதயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோ உங்களுடைய மாம்சத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோ இங்கே இல்லை இடம். கர்த்தர் பேசுவார், உங்கள் ஆத்மாவோடு கூட தேவன் பேசுவார். அதுக்கு நீங்கள் வந்து காத்திருக்கணும். புதுசாக பேசுவாங்களா? ஒரு பீரியடில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, செய்தி கொடுக்க கொடுக்க ஒரு சிலர் என் கூட இருந்தவங்க அப்பா, பிரதர் இன்னைக்கு என்ன ஆண்டவர் புதுசாக சொன்னார், டெய்லி ஸ்வீட் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸ்வீட் கடையில், இன்னைக்கு புது பலகாரம் என்ன, இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கும் ஒரு இடத்துல ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா கொடுங்க. அப்பா ஆண்டவர் சொன்னார், உன்னை பிசாசு வஞ்சிக்குதுன்னு சொன்னார். பிசாசு வஞ்சிக்குது. என்ன வஞ்சிக்குது? நான் கொடுக்கறத போய் நீ கொடுக்கறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன், அவன் கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு நீ இல்லை. இது எப்படி ஆயிடுச்சு? நீங்கள் ஆர்டருக்கு இருக்கிறீங்க 1 கிலோ கேக்கு, நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அவங்க ப்ளூபெரி கேக் கேட்குறாங்க, ஏதாவது புதுசாக இருந்தால் கொடுங்க. ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தே மகனே இந்த எடுத்துகிட்டு போய் கொடு அப்படி சொல்லுவாரா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு உள்ளதான, பிரசங்கியாருக்கு உள்ளதான ப்ராப்ளம். ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க, புதுசாக எதிர்பார்ப்பாங்க, புதுசாக பேசணும், ஏதாவது வித்தியாசமாக பேசணும். ஒன்றும் வேண்டாம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யார் சொன்னது? யோவான் ஸ்நானகன். அடுத்து யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னார், 2000 வருஷமாக இவ்வளோ தான் மெசேஜ். 2000 வருஷமாக எவ்வளோ மெசேஜ்? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, அவ்வளோதான் மெசேஜ். என்ன புதுசு இங்கே இருக்கு? என்ன காரியங்கள் இருக்கு?
ஆண்டவர் வசனத்திலேருந்து வெளிப்பாடு புதுசாக தராரு, அது வேற, அது அவர் கொடுக்கறது. சுவிசேஷனா இவ்வளோ தான். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நல்லா புதுசாக என்ன கொஞ்சம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புதுசாக கேப் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. நான் புதுசாக தரும் போது நீ வாங்கிக்க, அவ்வளோதான். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இந்த பாட்டு போட்டோம் ஆச்சு 6 மாதம், புதுசாக ஒரு பாட்டும் போடலையே, ஏதாவது ஒரு பாட்டு போடுவோமா. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குது, ஆண்டவரே ஏதாவது ஒரு பாடல் கொடுங்கப்பா. ஆண்டவர் எதுக்கு உனக்கு பாட்டு கொடுக்கணும்? நீங்கள் அவரோடு கூட இணைந்து ஆத்மாவில் நிற்கும் போது பரலோகத்திலிருந்து உங்களுக்குள்ளேயே ஆத்மாவில் பாட்டு தானாக வரும். அந்த பாட்டை தான் கொண்டு வந்து கொடுக்கணும். சாராள் நவராஜ் அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, ஜபத்துக்கு போயிடுவாங்களா, 40 நாள் ஃபாஸ்டிங்கில் காத்திருக்கும் போது சில பாடல்கள் வரும். அந்த பாடல்களை கொண்டு வந்து தான் அவங்க கேசட்டாக போட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்யல, கேசட் போடுறதுக்காக பாட்டு கேட்க போல ஆண்டவர்கிட்ட. ஆச்சு 6 மாதம், ஆண்டவரே கேசட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 பாட்டு கொடுத்தீங்கன்னா நான் கேசட் போட்டுப்பேன், ரெக்கார்டு போட்டுப்பேன். இங்கே தான் மிஸ்டேக் ஆகுது. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டது, நவமான காரியம். ஒரு பீரியடில் நாங்கள் அப்படி இருந்தோம். ஃபாதர் பெர்கமன்ஸோடைய ஒரு வால்யூம் வந்துடும், அடுத்த வால்யூம் வர்றதுக்குள்ளே பொறுக்காது. அடுத்த வால்யூம் வந்துருச்சா, ஃபாதர் போட்டாரா, கேசட் வந்துருச்சா. அவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொடுத்தா தானே போடுவார். நமக்கு ஆசை இருக்குது, உடனே உடனே உடனே. அதுக்கு சில ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, இசைஞ்சு போயிடுவாங்க. அந்த மனுஷன் பேச்சை கேட்க தொடங்கிடுவாங்க. பவுல் அதெல்லாம் பேச மாட்டான், அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லுவேன், அவ்வளோதான் வேலை. என்னங்க திருப்பி திருப்பி அதையே சொல்கிறீங்க? ஒருத்தர் சொன்னார், என்னங்க திருப்பி திருப்பி எம்டி ஜெகன் அதையே சொல்கிறார், திருப்பி திருப்பி அதையே சொல்ல வேறு என்ன சொல்கிறது? இயேசுநாதர் வருவார், அவ்வளோதான். இது எப்படி இருக்குது தெரியுமா? என்னங்க எப்போ போனாலும் அதே கணவர் அதே மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, புதுசு புதுசாக இருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். என்னடா தம்பி பையனை போய் கேட்கறது, என்னடா நேற்று வந்த நீ தான் இருந்த, இன்றைக்கும் நீயே இருக்கிற வீட்டில், வேற பையன் யாரும் இல்லையா? வேற பையன் எப்படி வருவான்? யோசிச்சு பாருங்க. சில விஷயம்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது வாங்கிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புதுசு புதுசாக நவமான காரியங்கள். ஒன்று பொழுதுபோக்குற கூட்டம், இன்னொன்று இந்த மாதிரி ஒரு கூட்டம். ஆண்டவர்கிட்ட 2 காரியம் இருக்குது. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. 13:52. நல்ல நல்ல எழுத்து கூட்டிடுறா, ஃபஸ்ட்டு எழுத்து கூட்டிட்டு அப்புறமா சொல். இருமா, அந்த பிள்ளை ஏதோ சின்ன பிள்ளை. வாசிப்பா, நீ வாசிப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன பிள்ளை அது. வாசிப்பா. ஸ்கூல் பாடத்தை படிக்கிற மாதிரியே படிக்கல. சௌந்தரகுப்தம் மௌரியார் படை எடுத்து வரும்போது அவர் அப்படியே இல்லை, நல்லா வாசிக்குது பிள்ளை. வாவோம், சின்ன பிள்ளைங்க பைபிள் வாசிக்க சின்னமா என்கரேஜ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. சரி சரி, ரைட், நான் கவனிக்கலடா, திருப்பி சரி வேணா நானே சொல்லிடுறேன், சரியா? தன் பொக்கிஷத்துலேருந்து எடுத்து கொடுக்குற வீட்டு எஜமானுக்கு எப்படி எடுத்து கொடுப்பானா வீட்டு எஜமான்? புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்டு எஜமான். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியத்தில் என்னென்ன இருக்குது? புதுசும் இருக்கு, பழசும் இருக்கு. புதுசு விரும்புறது தப்பு இல்லை, ஆனால் பழசும் இருக்கும், 2ம் கொடுப்பார் ஆண்டவர். இன்னைக்கு நாம வெறும் புதுசு புதுசா, இந்த பிரதர் போகும்போது ஒரு வேளை கேட்பாங்க, இன்னைக்கு என்ன புது பாட்டு பாட போறீங்க? ஏன் புது பாட்டு பாடணும் அப்படின்னா கண்டிஷன் இருக்கு. புது பாட்டு பாடுறோன்னு கண்டிஷன் இருக்கா? அப்படி ஏதாவது இருக்குதா? ஆண்டவர் மேடை ஏறும் போது அவருக்கு என்ன பாட்டு பாட சொல்றாரோ அதை அவர் பாடுவார், அதான் பாட்டு. அவரை நீங்க என்ன பண்ணக்கூடாது, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்களேன். போன கன்வென்ஷனில் ஒன்று பாடினீங்கல்ல, அதுக்கு பேர் நேயர் விருப்பம், தேவன் விருப்பம் இல்லை. இந்த லைட் மியூசிக்கில் சொல்லுவாங்க, ஒரு சீட் எழுதி இந்த பாடலை பாடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ விசுவாசியம் ஆயிடுச்சு. ஐயா உங்கள் குரல் அந்த பாட்டை கேட்டா அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். இவன் ஆவியில் நிறைய மாட்டான், ரசிக்கிறவன், ரொம்ப நல்லா இருக்குன்னு ரசிக்கிறவன். இதுதான் பொழுதுபோக்குற கூட்டம். சிலரை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா? அப்பாடா இவர் வந்துட்டார். ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வருது? அவர் வந்தார்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? சிலர் வந்தாருன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவர் வந்திருக்கிறாரு, அவர் மூலமாயும் தேவன் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதுலேருந்து வேணால் புதுசு வரும், எதுலேருந்து வேணால் பழசு வரும். நாம் இங்கே புதுசு கொடுக்குறாரா பழசு கொடுக்குறாரான்னு பார்க்க வரல. அவர் எதை கொடுக்குறாரோ அதை நான் வாங்க வந்திருக்கிறேன். இந்த சிலர் இருக்கான் பாருங்க, அவன் வெறும் அதை தான் எதிர்பார்த்து வருவான். அவன் யார் பேசினாலும் கவலைப்பட மாட்டான், எது பேசினாலும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று இருக்கும், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரா, அது கர்த்தருடைய வார்த்தையா. இந்த அநேகர் உட்காந்துருப்பான், அப்படியே உட்காந்து மார்க் போடுறது. இவர் அவருக்கு பரவாயில்லைங்க, அவரை விட இவர் கொஞ்சம். ஊழியக்காரங்களே அப்படி இருக்காங்க. ஒன்றும் அவர் ஒன்றும் புதுசாக சொல்லிங்க. அன்னைக்கு ஜஸ்டின் பிரபாகரன் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்கிறார். பின்ன வேற என்ன சொல்கிறது? அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து தான். வேற என்ன நாமத்தை சொல்கிறது? வேணா மாற்றி இந்த காலத்தில் சொல்லிக்கலாம், யேசுவான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா புதுசாக சொல்கிறாங்க. ஆனால் எதை சொன்னாலும் இயேசுநாதர் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் பிரவேசிப்பா தெரியுமா? இந்த பொழுதுபோக்குக்கு உட்காந்துருக்கிற கூட்டம், இந்த மார்க் போடுற கூட்டம், இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டு ஜட்ஜு பண்ணுற கூட்டம், புதுசாக இருக்கா பழசாக இருக்கா, இதை நீங்கள் அந்த மெசேஜிலேயே சொல்லிட்டீங்க. இது ஏற்கனவே இந்த மெசேஜில் வந்துருச்சு. வரட்டும், இயேசுநாதரே ஏசாயால சொன்னான்னு சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, அதில் சொல்லியிருக்குதுன்னு சொல்கிறாரு, மத்தேயு எழுதுறாரு, எரேமியா சொல்லியிருக்கிறாருன்னு அவங்களே கோட் எடுத்து தான் சொல்கிறாங்க. ஏன் போன மெசேஜ்லேருந்து ஒன்று சேர்த்து சொன்னால் தப்பா? போன மெசேஜ்லேயே இதை பற்றிலாம் நீங்கள் பேசிட்டீங்க. இருந்தால் கேளுங்க. நான் எனக்கு ஒன்று விசுவாசிப்பேன் எப்பவுமே, என்ன தெரியுமா? எந்த செய்தியிலும் எப்பேற்பட்ட யார் பேசினாலும், கழுத பேசினா கூட ஒரு 5 நிமிஷமாவது கர்த்தர் நமக்கு பேசுவார். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் வாசிங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்ட. நல்ல கவனிங்க, இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிறத பற்றி பேசப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, அநேகர் இடத்தில் அவர் எப்படி இல்லையா? பிரியமாய் இருந்ததில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு 4 காரணம் சொல்கிறார். நான் கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கனால வேகமாக சொல்லிட்டு போகிறேன். ஒரு 4 காரணம் சொல்கிறார் கீழே, ஏன் அவங்கக்கிட்ட அவர் பிரியமாக இல்லைன்னு. இன்றைக்கும் நம்ம கானான் பிரயாணம் மாதிரி பரம கானான் பிரயாணம் புறப்பட்டுருக்குறோம். உலகத்திலேருந்து நம்ம பரலோகத்துக்கு புறப்பட்டுருக்குறோம். இப்போ பிரயாணத்தில் இருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் ஒருத்தருக்கு ஒரு சிலரிடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கவில்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? முதல்ல வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்திருந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுந்திருக்கிறபடி. இது எங்க இருக்குது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் டக்குன்னு வாசிங்க. யாத்ராகமம் 32:6. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இவங்க பிரயாணம் போகிறாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்த்தது என்ன இவங்ககிட்ட அப்படின்னா, அவரையே பின்பற்றி கொண்டு எகிப்துக்கு போவாங்கன்னு, எகிப்திலிருந்து கானானுக்கு போவாங்கன்னு பார்த்தா, இவங்க நடுவில் என்ன செய்ய தொடங்கிட்டாங்கன்னா, தங்கள் கடவுளை விட்டு வேற பக்கம் போயிட்டு வேற முறைமைக்குள்ளே போயிட்டாங்க. கண்ணுக்குட்டி வழிபாட்டுக்கு போயிட்டாங்க, வேற முறைமைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த முறைமையில் எப்படி இருக்குதுன்னா, உட்காந்து நல்லா சாப்பிட்றது, நல்லா குடிக்கிறது, நல்லா ஜாலியாக இருக்கிறது, அப்புறமா என்ன பண்ணுறது, அப்படியே சந்தோஷமாக இருக்குது, டான்ஸ் ஆடுறது, எல்லாம் பண்ணுறது. இது கர்த்தருக்கு அருவருப்பாக இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் என்ன பண்ணாரா? வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் சர்ச்சில் அப்படி தான் இருக்கு. புசிக்க குடிக்க ஜாலியாக இருக்க. சர்ச்சுங்கிறது என்ன? ஒன்று ஃபெஸ்டிவல் இல்லையா, ஏதாவது திருவிழா, பண்டிகை இல்லை திருவிழா, அப்படி இல்லையா சர்ச்சில் ஏதாவது விசேஷமான நாட்கள், பர்த்டே, மேரேஜ் டே எல்லாம் வச்சுக்கிட்டு
சர்ச்சுங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. ஒன்று நல்லா அப்புறமா தான் சர்ச்சுக்கு வருவாங்க. என்னன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் பேர் லேட்டாக வருவான். என்னன்னு கேட்டால், ஆர்டர் கொடுத்த இடத்துல சாப்பாடு லேட்டாக கொடுத்தாங்க, அதனால இவங்க எல்லாம் லேட்டாக வந்து வச்சுட்டு ஆராதனை முடிகிற வரைக்கும் பார்த்துனே இருப்பாங்க, எப்படா முடியும்னு. முடிஞ்ச உடனே 1.5 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம் சாப்பிடுவான். உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து சாப்பிடுவான். நல்லா சாப்பிட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த கதையை பேசி அவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வசனம் பேசியிருப்பார். அதை பற்றி தியானிக்க மாட்டான். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார், வசனம் நல்லா, அதை பேசிக்க மாட்டான். வந்து உட்காந்து கேட்பான், இது எந்த கடையில் வாங்கினீங்க இந்த சிக்கனை? இது ஒரு புதுசாக ஒன்று திறந்துருக்குறாங்க ஒரு கடை, அதானே பார்த்தேன், அந்த பழைய கடையில் நல்லா இல்லை பிரதர், நானும் செக் பண்ணேன் பிரதர். அடுத்த மீட்டிங்க்கு இங்கே தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். எவ்வளோ பெரியதான டிஸ்கஷன் போது பாருங்க. இந்த பையன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? எப்படி போவான் பரலோகத்துக்கு? சான்ஸே இல்லை. புசித்து குடித்து முடிச்சாச்சா, பாஸ்டர் இந்த சனிக்கிழமை நீ ஃப்ரீயாம்பான். யார? பாஸ்டரை. என்ன, நம்மெல்லாம் கிரிக்கெட் விளையாட போவோம். பாஸ்டர் சனிக்கிழமை உட்காந்து வசனம் தியானிப்பாரா, கிரிக்கெட் விளையாடுவாரா? ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கறதுக்கு சனிக்கிழமை உட்காந்து, அவனுக்கு சனிக்கிழமை தான் லீவ். அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டான் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் வண்டி பிடிச்சிக்கிட்டு எங்கே போயிடுவான், ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லா முடிச்சுட்டு நைட்டு வருவான். இந்த மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி போகிறான் பாருங்க, சர்ச்சு முடித்த பிறகு அவன் போகிறான்றதுக்காக காலையில் சர்ச்சுக்கு வர மாட்டான். ஏன்பா காலையில் சர்ச்சுக்கு வரல? மத்தியானம் போகிறோம்ல, அதுக்கு ரெடி ஆகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அப்போ இவன் சர்ச்சுன்றதை எப்படி ஆகிட்டா, புசிப்பு குடிப்பு விளையாடுற இடம், ஜாலியாக இருக்கிற இடம். சாப்பிட்ட மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு போகும்போது சாப்பாடு கொடுக்கறது தப்பே கிடையாது, இயேசுநாதரே போட்டிருக்கிறாரு. ஆனால் சாப்பிட்றதுக்காக மீட்டிங் வர பாருங்க, அதான் தப்பு. நேற்று அழகாக ஒன்று செஞ்சார் ஒருத்தர். ஐயா அனௌன்ஸ் பண்ணிட்டார், எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது. அவரும் சொல்கிறாரு வரிசையில் நின்று வாங்குங்க அப்படின்னு. ஒரு வயசானவர் வந்தார், ஒரு வயலில் இடம் கொடுக்கல. எல்லாம் வயசானவராக இருக்கிறாரே, வாங்கியாவது கொடுப்போம், அதுவும் செய்யலை. எல்லாம் முட்டி மோதிக்கு நிற்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு வாரமாக போயிட்டார், போங்கடா போஜன பிரியங்களா அப்படின்ட்டு போயிட்டார். உங்கள் தொண்டையில் கத்தி தாண்டா வைக்கணும்னாரு. சோத்திரம், நல்ல வேளை நான் அந்த லைனில் இல்லை. நேசம், அதாவது முடித்த உடனே சாப்பாடு சாப்பிட்றது தப்பு கிடையாது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. அவன் சாப்பிட்ருக்கான், ஒரு ஏதோ வெஜிடேரியன் தான் போட்டிருப்பாங்க போல, நான் வெஜிடேரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கையை கடிச்சிருவான் போல, அந்த வேகத்தில் இருக்கான். ஏன் அப்படி இருப்பிய? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இதை விரும்புகிறது இல்லை, சபை அப்படிப்பட்ட இடம் இல்லை. இரண்டாவது, அவர்கள் எப்படி இருந்தார்கள்? 8வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:8. இது எங்க இருக்குது? என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. என்னாகமம் 25:1 இருக்குது. வேசித்தனம்னா புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கட்டும், வேசித்தனம் என்றால் புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சரீரப்பிரகாரமான வேசித்தனம் என்பது ஒரு உறவு இருக்கும்போது இன்னொரு உறவோடு கூட போவது வேசித்தனம். ஆவிக்குரிய விதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர், நீங்கள் 1 கொரிந்தியரில் இருக்கீங்க. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு உபதேசத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு உபதேசம் உள்ளே வருது. அந்த உபதேசம் உங்களுக்குள்ளே வந்து இந்த 2 உபதேசமும் ஒன்றா இருக்கும்போது அது ஆவிக்குரிய விபச்சாரம். ஒரு கணவன் இருக்கும்போது இன்னொரு ஆண் வந்தால் அது சரீர விபச்சாரம். ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண் வந்தால் அது சரீர விபச்சாரம். ஒரு உபதேசம், ஒரு கணவர் இயேசு கிறிஸ்து மணவாளன் இருக்கும்போது இன்னொரு சர்ப்பத்தின் உபதேசம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, அதான் ஆவிக்குரிய வேசித்தனம். அதில் வழி விலகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்றார் பவுல். இன்னைக்கு சபை
எல்லா உபதேசத்துக்குள்ளும் போயிட்டு இருக்குது. ஒன்று கிறிஸ்துவனுடைய உபதேசம், இதுவும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தின் உபதேசமும் வருது, கொஞ்சம் கொஞ்சம் கள்ள உபதேசமும் வருது. அதாவது கிறிஸ்துவே தேவன் இல்லைன்னு சொல்ற உபதேசம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அதை ஒத்துக்கிறோம். ஆனா அவர் கடவுள் கிடையாதும்பா. அந்த உபதேசக்காரனுக்கு பேரும் கிறிஸ்தவன். இங்க கிறிஸ்தவத்தில் அந்த உபதேசக்காரங்களுக்கு பேர் என்னது? கிறிஸ்டின்ஸ். கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்தவ டினாமினேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இந்த இயேசுவை தேவன் இல்லைன்னு சொல்றவனும் கிறிஸ்டின். இன்னொன்று இருக்குது, பிதாவாகிய தேவன் தான் தேவன், இயேசு தேவன் இல்லை, இது ஒன்று. இன்னொன்று இருக்கு, இயேசு மட்டும்தான் தேவன், பிதா கிடையாது, பரிசுத்த ஆவியானவர்னு ஒன்று கிடையாது. ஒரே ஒருத்தரா இயேசு கிறிஸ்து மட்டும்தான், ஒரே கர்த்தர் அப்படிம்பாங்க. ஒரே கர்த்தர். இவங்க திருத்துவம், இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பேரும் கிறிஸ்தவர்கள். இங்க இது பத்தாததுக்கு சிலை வழிபாடு உள்ள கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் இங்க, பரிசுத்த ஆவி இல்லைங்கிறவங்களும் கிறிஸ்தவர்கள் இங்க. இப்ப எல்லா உபதேசக்காரங்களும் ஒன்னா இருக்கிறதுக்கு பேரு ஐக்கியம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நாம இதை தப்புன்னு சொன்னோம்னா பிரிவினை பேசுறோம். என்ன பேசுறோம்? ஆனா பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? இவங்க என்ன சொல்றாங்க? நாம் எல்லாம் ஒண்ணு. கிடையவே கிடையாது, ஒன்னாக இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாதவன், அறிக்கை பண்ணாதவன் பொய்யன், அந்தி கிறிஸ்து என்று 1 யோவான் சொல்லுது. பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய கிறிஸ்து உண்டு. 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்தின் மேல் நீடித்த ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் போய் அவர் கையில் இருந்து புத்தகத்தை வாங்கினார்னு இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு? வாங்கினவர் யாரு? கிறிஸ்துவுக்கு முன்னாடி அத்தனை பேரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் போது கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒருத்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? அவர் தான் பிதாவாகிய தேவன். ரெண்டுமே அங்க இருக்கு. அவன் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களோடு கூட நம்ம ஒன்னா போகவே முடியாது. விக்கிரக வழிபாடோடு நம்மளும் ஒன்னா போகவே முடியாது. இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வேசித்தனம். அடுத்து வாசிங்க, பரிச்சித்து பார்த்தார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவை பரிச்சித்து பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்ட. இது எங்க இருக்கு? என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னாகமம் 21:4 வாசிங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் கொடுக்கிற ஆகாரத்தினால மனமடிவானவர்கள், தேவன் கொடுக்கிற வழியில மனமடிவானார்கள். அங்க வசனம் இருக்கு, அப்புறமா நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுது, இவர்கள் தேவன் கொடுக்கிற ஆகாரத்துல திருப்தி அடையாதவர்கள். தேவன் ஒரு ஆகாரம் கொடுக்கிறார், மன்னா கொடுக்கிறார் வனாந்தரத்தில், அதுல இவங்க என்ன ஆகல? திருப்தி ஆகல. இவங்க என்ன கேட்கறாங்க? எகிப்தில் நாங்க சாப்பிட்ட சாப்பாடு அங்க நல்லா இருந்துச்சு. இப்ப இயேசு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. இது அப்பம் புசித்து திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு கூட்டம். இது என்ன கூட்டம் தெரியுமா? தேவனுக்கிட்ட எதையாவது தேடுற கூட்டம். சாப்பாடு போடுறாரு, அப்பத்துக்காக தேடுகிற கூட்டம். அவன் அப்பம் கொடுக்கலன்னு முறுமுறுத்தான், இவன் அப்பம் கொடுத்தாதான் தேடுவான். இயேசுக்கு பின்னாடி 5000 பேருக்கு இயேசு சாப்பாடு போட்டார். மறுநாள் பார்த்தா திருப்பி 5000 பேர் வந்துட்டான். என்னடா அது மீட்டிங் திருப்பி 5000? ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நம்மளா இருந்தா அவர் சொன்னார், சீசரில் வந்து சொல்லியிருப்பாங்க போல, ஆண்டவரே நேற்றை விட கூட்டம் இன்னைக்கு அல மோதுது ஆண்டவரே, நேத்தாவது 5000, இன்னைக்கு 7000. என்னப்பா சொல்ற? பயங்கர கூட்டம், எல்லாம் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். அற்புத அடையாளம், நேற்று ஜனங்களை கூட்டு வந்துச்சு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அவன் அற்புத அடையாளத்துக்கெல்லாம் வரல, அவன் செய்தி கேட்க வரல. எதுக்கு வந்திருக்கிறான்? முடிச்ச உடனே சாப்பாடு போடுவோம், அவன் சாப்பாட்டுக்கு வந்துக்கிறான். அவர் தெளிவாக சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பத்துக்காக என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேடுகிற கூட்டம். அவர் கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார்,
அது செய்வார், இதை செய்வார். ஒரு சிலர் சாப்பாட்டுக்கே மீட்டிங்க்கு வராங்க, அது அதை விட கொடுமை. இன்னொரு கூட்டம் கிறிஸ்து எதையாவது கொடுப்பார். இப்போ அடுத்த வசனத்தில் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க. அப்போ எதுக்கு தேட சொல்றாரு? நித்திய ஜீவனுக்கு என்ன தேடுங்க. சாப்பாடு கிடைக்குதுன்னு தேடாதீங்க, ட்ரெஸ்ஸு கிடைக்குதுன்னு தேடாதீங்க, லேண்டு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க, வீடு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க. இயேசு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். வசனம் நேரா இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லலை, இதெல்லாம் வசனமே இருக்கு. போஜனத்துக்காக மனுஷகுமாரனை தேடாதிருங்கள், நித்திய ஜீவனுக்கு தேடுங்க. நீங்க நித்திய ஜீவனுக்கு தேடுங்க, போஜனமும் சேர்த்து அவரே கொடுப்பார். போஜனம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லல, ஆனா நீ தேடுகிறது எதுக்காக இருக்கக்கூடாது? அப்பா வீட்டுக்கு வரும்போது பையனுக்கு ஏதாவது என்ன செய்வார்? வாங்கிட்டு வருவார். பொதுவாக பையன் என்ன பண்ணுவான்? அப்பா வந்தோடனே அப்பா வந்துட்டாரு, ஏன்னா அப்பா கையில் என்ன இருக்கு? ஒரு சின்ன பேக் இருக்குது, ஏதோ ஒரு பலகாரம் வாங்கிட்டு வருவார், ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவார், ஓடி வருவான். ஒரு நாள் அப்பா கையில் இல்லை, அப்பா ஒன்றும் வாங்கிட்டு வரல, அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேக் இல்லைன்னு நீ ஒன்றும் வாங்கிட்டு வரலையா, போங்கப்பா அப்படின்னு போயிட்டானா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இதனால வரைக்கும் அவன் எதுக்கு தேடி இருக்கிறான்? என்ன, என் கையில் இருக்கிற பேக்குக்கு தேடி இருக்கிறான். அப்பாவை உண்மையாக அவன் தேடலை. கையில் பேக் இருந்தாலும் சரி, பேக் இல்லாவிட்டாலும் சரி, காலையிலேருந்து நான் எங்கள் அப்பாவை பார்க்கல, எங்கள் அப்பா வந்துட்டார். ஒரு நாள் இல்லைன்னா என்ன, வந்திருக்கிறது எங்கள் அப்பா. அவர் கூட கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, நான் தேடுவது எங்கள் அப்பாவை தான். நான் எங்கள் அப்பா கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கும், கொடுக்கறது பிடிக்கும், கொடுக்கா விட்டாலும் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும். இதுதான் உண்மையான அன்பு, அதுதான் நித்திய ஜீவன். அதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். என்னைக்காவது இயேசு திருப்பி ஃப்ரீயாக அனுப்பிச்சிருக்கிறாரா? எங்கே 7000 பேருக்கு போட்டிருக்கிறாரு, 4000 பேருக்கு போட்டிருக்கிறாரு, 5000 பேருக்கு போட்டிருக்கிறாரு. சீஷர்கள் 3.5 வருஷம் சாப்பாடு போட்டிருக்கிறாரு. ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங் இல்லையாமா, இல்லையா? யோவானுடைய சீஷர் வந்து பரிதாபமாக கேட்குறான், எங்களெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு யோவான் கொள்றான், இவனுங்க நல்லா திங்குறானுங்க, இவனுங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டிங்கே இல்லையான்னு. அவர் சொல்கிறாரு, 3.5 வருஷம் கிடையாது, நான் போன பிறகு இருப்பாங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இவனுங்க 10ஆவதுக்கு போகிற வழியில் இருக்கிற வயலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குறிச்சிக்கிட்டே வேற போவாங்க. மிச்ச மீதி வேற என்ன சொல்லிடுவார், மீதமானதை கூடை நிறைய அல்லுங்கள். அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அவன் எடுத்து வச்சுக்கிட்டான், அப்பா சோத்திரம் பிரைஸ் தலாட், இன்னும் ஒரு 6 மணி நேரத்துக்கு பிரச்சனை இல்லை. கையில் என்ன இருக்குது? ஸ்நாக்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு வச்சுக்கோங்க, எல்லா பெட்டியும் எடுத்து வச்சுட்டு முதல்ல செய்கிறது போகிற வழியில் எதையாவது வாங்கி வச்சுக்கிறது. ஆமாம், இல்லைன்னா அவர் என் முகத்தை பார்ப்பாரு, நான் அவர் முகத்தை பார்ப்போம். என்ன இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் வண்டி போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி சீஷர்கள் மொத்தத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டான், கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான். ஆண்டவர் கொடுக்குறாரு, இது கொடுக்கா விட்டாலும் என் தேவனை நான் தேடுவேன். நான் உங்களை பேதுருக்கிட்ட கேட்கணும், பேதுரு இன்னைக்கு அப்பம் இல்லை, என்ன செய்யலாம்? ஆண்டவரே, நான் அப்பத்துக்காக உங்களை வரல, அப்பத்துக்காக உங்கள் பின்னாடி வரதுன்னா என் வீட்டுக்கே போயிருப்பேன். அவ்வளோ 2 போட்டு நிறைய மீனை விட்டுட்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா? அப்பத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற கூட்டம். கடைசியாக வாசிங்க, முடிச்சிடலாம். 10வது வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 10. இது எங்க நடந்துச்சு? என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இதுங்க என்ன சம்பவம் தெரியுமா? தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு, தேசம் ரொம்ப கடினமாக இருக்க, போக முடியாதுன்னு என்ன செய்தி பரப்பினார்கள்? துர்ச்செய்தி பரப்பினார்கள். இப்போ துர்ச்செய்தி பரப்பின அந்த குரூப்பில் 12 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? அங்கேயே ஸ்பாட்டில், அன்னைக்கு மறுநாள் 10 பேர் என்ன ஆயிட்டான்? செத்துட்டான். 2 பேர் மாத்திரம் தப்பிச்சான். 29வது வசனம் வாசிங்க. 29.
எப்னேவின் குமாரனாகிய காலேப் எத்தனை பேரும் செத்து போவீங்கன்ட்டார். 2 பேர் தான் போவாங்க, சிலர் மாத்திரம் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தேசம் கடினமாக இருக்கு, அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க, அங்கே அரணான பட்டணம்லாம் இருக்கு. மற்ற பட்டணத்தை போல அல்ல, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, உண்மைதான். ஆனால் இந்த 10 பேருக்கும் இந்த 2 பேருக்கும் ஒன்று இருந்துச்சு. அவ்வளவு கடினத்திலையும் இந்த 10 பேர் முடியாது, ஆகாது, நடக்காது, சாவ போகிறோம், எகிப்திலே செத்துருக்கலாம், இங்கே வந்தால் சாவணும் முறுமுறுத்தான். இந்த 2 பேர் சொன்னா, இல்லை இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவன் கர்த்தர் மேலே பற்றுள்ளவராக இருந்தார். அவன் வாயில முறுமுறுப்பு வரல, விசுவாச வார்த்தை வந்துச்சு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. இதுவரைக்கும் நடத்தி கொண்டான்ட்டாரு, இதுக்கு மேலே நடத்த மாட்டாரா? நம்மளும் நடத்திட்டாரு. நான் சிறு வயதாக இருக்கும் போது, நான் சின்ன பையனாக இருக்கும் போது என்னை காப்பாற்றினாரு. நான் பெரியவனாகி, நான் திருமணமாகி, எனக்கு ஒரு குடும்பம் வருது, இப்போவும் காப்பாற்றுறாரு. நான் ஒருத்தனாக இருக்கும் போதும் காப்பாற்றினாரு, திருமணமாகி 2 இருக்கும் போதும் காப்பாற்றினாரு, ஒரு குழந்தை பிறக்கும் போது 3 ஆகும் போதும் காப்பாற்றினாரு, 2 பிள்ளை பிறந்து 4 ஆகும் போதும் காப்பாற்றினாரு. இன்னைக்கு ஒரு மினிஸ்ட்ரி, நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம், எங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு நடத்தினவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் வரணும். என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஃபியூச்சர் என்ன ஆகும், இப்படியே போனால் என்ன ஆகும், கையில் காசு இல்லை, நாளைக்கு என்ன ஆகும், இன்னைக்கு கையில் காசு இல்லை, நாளைக்கு காசு இருக்கலாமே. தேவன் இன்னைக்கு ஏன் கொடுக்கலன்றதுக்கும் காரணம் இருக்கு, நாளைக்கு கொடுக்கறதுக்கும் காரணம் இருக்குது. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது உதவி செய்யறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, ஒரு சிலர் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், போய் கேட்க அசிங்கமா இருக்கும், கேட்க மாட்டோம், அன்னைக்கு கஷ்டம். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல, கேட்காமலே கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அன்னைக்கு கையை பிடித்தவர் முடிவு பரியந்தம் கைவிடாமல் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம வாயிலிருந்து மட்டும் முறுமுறுப்பு மட்டும் வரக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு, சின்ன விஷயம் உடனே பேசாம செத்து தொலையலாம், இருக்கிறதுக்கு பேசாம போகலாம். எனக்கு என்னன்னா, ஒரு தடவை அப்படி சொல்லும் போது பட்டீர்னு ஆண்டவர் இறங்கிடணும், சரி வா போவோம். நான் நினைக்கிறது அப்படி சொல்லும் போது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணுமா, பேசாம போய் தொலைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது பட்டீர்னு தூதன் இறங்கி, உன் ஜெபத்தை கேட்டேன், வா, உன்னை 6க்கு 4 குழி வெட்டி விட்டு தான் வந்திருக்கிறேன், நீ கேட்ட உன் வாக்கின்படியே இப்பொழுது இன்னும் 1/2 மணி நேரத்தில் உனக்கு அடக்க ஆராதனை, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாயில எதுக்கு எடுத்தாலும். சிலர் இந்த வீட்டில் இருப்பாங்க, அந்த கணவன் பாவம் எங்கேயோ போய் வேலைக்கு போய் எப்படி சம்பாதிக்கிறாருன்னே தெரியாது, எவங்கிட்ட திட்டு வாங்குறாரோ ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட. நம்ம வீட்டில் தான் அவர் மிரட்ட முடியும். இந்த கணவன்லாம் வீட்டில் பாருங்க பயங்கரமாக இருப்பாப்புல, டெரரா. வீட்டில் டெரரா இல்லாத ஆளும் இருக்கு, அவனை விட்டுருங்க பாவம். ஒரு சிலர் வீட்டில் கொஞ்சம் எப்படி இருப்பார், டெரராக இருப்பார். அவர் காரணம் என்னென்னா, ஊரில் அத்தனை பேர் அவரை திட்டுவான், எங்கே போனாலும் திட்டுவான், பயா அப்படின்பா. வேறு வழி இல்லை, மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, காப்பாற்றணும். அதனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அப்படி வீட்டுக்கு வருவார். வீட்டில் கொஞ்சம் டெரராக இருப்பார். வீட்டில் வந்தால் இந்த அம்மா அவர்கிட்ட, நான் சொன்னனே வாங்கிட்டு வந்தீங்களா, அவன் என்ன டென்ஷனில் வந்தானே தெரியாது பாவம், இல்லைம்மா மறந்துட்டேன். அப்புறம் எதுக்கு வீடு, எதுக்கு ஒரு மனைவி, பேசாமல் போயிடலாமே. அந்த அம்மாவும் போவாது. அது அவனும் நினைக்கிறான், சரி இது போகும் போல, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு, அதுவும் போகாது. ஆனால் உடனே பேசாமல் இருக்கிறதுக்கு போய் தொலைலாம். எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் ராணி மாதிரி இருப்பேன், ஒன்றும் இருக்க முடியாது. சிலர்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் எங்கள் அப்பா வீட்டில் போய் ராணி இருக்க முடியாது. ஏன்னா அவரே உங்களை வச்சுக்க முடியாமல் தான் 21 ஆனவுடனே யாராவது கிடைப்பாங்களான்னு கேட்டு 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 அமுச்சு விட்டாரு. அதான் உண்மை. பாருங்க, 21 22 ஆன உடனே இது நடந்த சம்பவம். ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் கணவர் எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும், எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சுருந்தார் தெரியுமா, தங்க தட்டில் வச்சுருந்தார், எங்கள் அப்பா என்னை ராணி மாதிரி வச்சுருந்தார், நாங்கள் 2 பிள்ளைங்க, 2 பொன் பிள்ளைங்க, எங்கள் அப்பா அப்படி தாங்குவார். இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துன்னு போயிட்டான். இழுத்துட்டு போய், மாமா அவங்க அப்பா கிட்ட, இவங்களை நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள், அதே மாதிரி நானும் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை, உங்களை மாதிரி வச்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி வச்சுருந்தீங்க அப்படின்ன உடனே அவங்க அப்பா சொன்னாராம், போடா பைத்தியக்காரா, 21 வயசுக்கு மேலே இவளை வச்சுக்க முடியலன்னு தானே
அத்தனை பேர்கிட்ட சொன்னேன், ஒரு மாப்பிளந்தா சொல்லுங்க, மாப்பிளந்தா சொல்லுங்க, மாப்பிளந்தா சொல்லுங்க. நீ தான் வந்து மாட்டின. உனக்கு கை பிடிச்சி கொடுக்கும்போது நான் அழுதனே ஞாபகம் இருக்குதான்னு சொன்னார். ஆமாம் மாமா, பொண்ணை பிரியிறோன்னு அழுதிங்க. சீச்சி, இன்னிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், நீ மாட்டிக்கிட்டேன்னு நினச்சி தாண்டா நான் அழுதேன்னு சொன்னாராம். எதுக்கு சொல்கிறேன், எவ்வளவு செஞ்சாலும் சிலருக்கு திருப்தி இல்லை. நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், தேவன் எவ்வளவு செய்கிறாரு, எவ்வளவு செய்கிறாரு. நம்மளையும் நம்ம குழந்தையா இருந்ததுலேருந்து காப்பாற்றி நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, இன்னைக்கு வெறும் சைக்கிளில் போக வழி இருந்தால் நமக்கு ஒரு 2 வீலரையோ 4 வீலரையோ ஏதோ ஒன்று கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறார். இன்னும் முறுமுறுப்பு அப்படி இருக்கலாம், இன்னும் தரல. ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் கானானுக்கு போகவே மாட்டான்டா. ஏன், நான் கொடுக்கறதுல 2 பேர் திருப்தியாக இருந்தா மத்தியா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார், பயப்படாதீங்க, சந்தோஷம். அந்த 2 பேர் கண்டிப்பாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். முறுமுறுக்கிற அநேகர் மடிந்து போவார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற சிலர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும், அதில் அநேகர் போவார்கள். ஆனால் இடுக்கனான வாசல் வழி கொஞ்சம் பேர் தான், சிலர் தான் போவார்கள். ஆனால் அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சொன்ன நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் அதிகம் எடுத்துட்டேன், ஏன்னா அதை முடிக்கிறதுக்காக. எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். நாம் அந்த சிலரில் தான் இருக்கணும். பேழைக்குள் பிரவேசித்த சிலர். ஏன் அநேகர் பிரவேசிக்கலை? அவர்கள் கீழ்ப்படியாமல் போனவர்கள், நிர்விசாரமானவர்கள், உணர்வில்லாத இருதயம் உடையவர்கள். அவர்கள் பேழைக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். பவுல் பேசினதை சிலர் தான் விசுவாசித்தார்கள். ஏன் அநேகர் விசுவாசிக்கவில்லை? அவர்கள் பொழுதுபோக்குக்காக செய்தி கேட்கிறவர்கள். அவர்கள் புதுசாக இருக்க வேண்டும், நவமாக வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். அவர்கள் விசுவாசிகளாய் மாற மாட்டார்கள். தேவன் பேசுவதை விரும்பணும், அது புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும். கடைசியாய் கானானுக்குள்ளே சிலர் தான் பிரவேசித்தார்கள். அநேகர் வழியிலே மடிந்து போனார்கள். காரணம், ஒரு சிலர் விக்கிரகாராதனைக்காரர், உபதேசங்களை மாற்று உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள், ஒரு சிலர் பரிசித்து பார்க்கிறவர்கள், ஒரு சிலர் முறுமுறுக்கிறவர்கள். இவர்களெல்லாம் பிரவேசிக்க மாட்டார்கள். நாம் அந்த காலேபை போல, யோசுவாவை போல விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்கா விட்டாலும் சோத்திரம். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்னைக்கு அவர் கொடுக்கறது ஏன் பார்வைக்கு குறைவா தெரியும், ஆனால் அவர் பார்வைக்கு இது போதும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும், நான் நினைக்கிறபடி நிறைவாய் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை குறைவில் விடுறதே இல்லை. அவர் நோக்கி பார்த்த நாம வெக்கப்பட்டு போனதே இல்லை. நான் தைரியமாய் சாட்சி சொல்லுவேன், நான் இந்த இயேசுவை 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கையை பிடிச்சேன். இன்னைய வரைக்கும் இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நாளும் அவர் எனக்கு தீங்கு செய்ததே கிடையாது, என்னை கைவிட்டது கிடையாது, என்னை துக்கத்தில் விட்டது கிடையாது. என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர். ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அந்த தேவன் சதா காலங்களிலும் என்னுடைய தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நான் அந்த சிலராக இருக்கணும் ஆண்டவரே. நான் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற சிலராக இருக்கணும். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற, அது கொஞ்சம் இடுக்கனான வாசல் தான், கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். எனக்கு பக்கத்தில் இருக்கிற புறஜாதியார் மாதிரி நான் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, தேவையான அப்படியே லாவிஷாக லக்ஸூரியாக செலவு பண்ண முடியாது. பரவாயில்ல ஆண்டவரே, நான் பிரவேசிக்கிறது இடுக்கனான வாசல், ஆனால் நான் முடிவு செய்ய போகிறது, நான் முடிக்க போகிறது நித்திய ஜீவன். அவர்கள் ஒருவேளை இன்னைக்கு விசாலமான பாதையில் போலாம், அவர்கள் முடிவோ கேடு. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இடுக்கனான வாசல் வழி பிரவேசிக்க சொன்னீங்க, ஆனால் அந்த வாசலில் கூட நீங்கள் தான் வாசலாக இருக்கிறீங்கப்பா. உங்கள் தோல் மேலே தான் எங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு முன்பாக கடந்து போனீங்க, நீங்கள் எங்களுக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்தினீங்க. கரடு முரடாக இருந்த கல்வாரி பாதையை நீங்கள் நடந்து எங்களுக்கு சரி பண்ணிட்டீங்க. சிலுவையை நீங்கள் சுமந்துட்டீங்க. இனி நாங்கள் உங்களுடைய பாதையை பின்பற்றி வந்தால் போதும், நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். அதை நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.